ICP Academy. CA, CMA, CS, CAT போன்ற அனைத்து விதமான ப்ரொஃபஷனல் கோர்ஸ்களும் இங்கு எளிமையான முறையில் கற்றுத்தரப்படும். எங்களிடம் 25 வருடத்துக்கு மேல் அனுபவம் உள்ள ஆசிரியர்களும் உள்ளனர். அது மட்டும் இல்லாமல் ஆடிட்டர்களாலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. எங்களிடம் பயின்ற மாணவர்கள் மாநில அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸோட கிளாஸஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபுல் டைம், பார்ட் டைம், வீக்கெண்ட் கிளாஸஸ் அப்படின்னு பல விதமா இருக்கு. இதுல உங்களுக்கு எது கம்ஃபர்ட்டோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வெளியூரை சேர்ந்த மாணவர்கள் என்றால் கவலை வேண்டாம். எங்களிடம் ஹாஸ்டல் வசதியும் உண்டு. மேலும் ஃப்ரீ டெஸ்ட் பேட்சும் நடத்தப்படுகிறது. இந்த ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் கலந்து கொண்ட அனைத்து மாணவர்களும் 100% தேர்ச்சி பெற்றுள்ளனர். அணுக வேண்டிய முகவரி நம்பர் 973 TELC சர்ச் காம்ப்ளெக்ஸ், டவுன் ஹால் பஸ் ஸ்டாண்ட், கோயம்புத்தூர் 641001. கான்டாக்ட் 9894795915. Sale distinguished from other similar contract அப்படிங்கிற ஹெட்டிங்கில் சேல் வர்சஸ் பெயில்மெண்ட் இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸை பார்க்குறோம். பெயில்மெண்ட் அப்படிங்கிறது குட்ஸ் இன்னொருத்தருக்கு கையில் ஒப்படைக்கப்படுது. எதுக்காகன்னா ஃபார் சம் ஸ்பெசிஃபிக் பர்பஸ் அண்டர் அ கான்ட்ராக்ட். ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக ஒரு கான்ட்ராக்ட் போடப்பட்டு அந்த கண்டிஷனில் அதே குட்ஸை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற குட்ஸ் கண்டிஷனில் அந்த கான்ட்ராக்ட் போடப்படுது. இந்த பெயிலார் பெயிலிக்கு கொடுக்கும்போது அந்த எப்படி கொடுக்குறாரோ அதே மாதிரி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 அந்த பெயில்மெண்ட் பற்றி ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. இப்போ சேலுக்கும் பெயில்மெண்ட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு டாபிக் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்கிற ஹெட்டிங்கில் பார்க்குறோம். சேலுங்கும்போது அந்த பொருள் அந்த ப்ராப்பர்ட்டியோட அந்த குட்ஸோட ப்ராப்பர்ட்டி அப்படியே செல்லர் டு பையர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஏன்னா இது ஒரு ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு எடுத்துக்கலாம். பெயில்மெண்ட்டில் உரிமை மட்டும்தான் மாற்றப்படுது. பத்திரமா பாதுகாக்கிறதுக்காகவோ இல்லை ஒரு இடத்துலேருந்து மற்றொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காகவோ மட்டுமே அவருக்கு அந்த தற்காலிகமாக அதனுடைய உரிமை மாற்றப்படுதே ஒழிய அவருக்கே அந்த பொருள் கொடுக்கப்படுவதில்லை. அப்போது ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறோம். சேல் ஜென்ரல் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர், பெயில்மெண்ட் ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி ட்ரான்ஸ்ஃபர். நெக்ஸ்ட் இஸ் ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸுங்கிற டாப்பிக்கில் பார்க்கும்போது ஒரு ரிட்டர்ன் ஆஃப் குட்ஸுங்கிறது கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் ஜென்ரலாக இட் இஸ் நாட் பாசிபிள், இது முடியாது. வேறஸ் பெய்லி அப்படின்னு பார்க்கும்போது அவர் பெயிலாருக்கு அந்த பர்பஸ் அக்காம்ப்ளிஷ் ஆன உடனே எதுக்காக அந்த பெயில்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த பர்பஸ் முடிஞ்ச உடனே அவர் ரிட்டர்ன் பண்ண வேண்டியது அவசியமாகிறது. தேர்ட் ஹெட்டிங்னு பார்த்தோன்னா கன்சிட்ரேஷன். எதுக்காக இந்த கான்ட்ராக்ட் சேலில் பார்க்கும்போது இட் இஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் மணி, பணம் பரிமாறுதலுக்கு மட்டும்தான் கன்சிட்ரேஷன். பட் வேறஸ் பெயில்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது கன்சிட்ரேஷன் ஒரு கிராட்டிடியூடியஸ் கன்சிட்ரேஷனாக இருக்கலாம் அல்லது நான் கிராட்டிடியூஸ் கன்சிட்ரேஷனாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு சேல் அண்ட் கான்ட்ராக்ட் ஃபார் ஒர்க் அண்ட் லேபர்னு பார்க்குறோம். அதில் ஒர்க் அண்ட் லேபர் அப்படின்னு சொன்னால் some goods are sold or to be sold for a price. பட் இங்கே இந்த இடத்துல கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுன்னா அதில் குட்ஸ் விலைக்கு விற்கப்பட வேணும். ஆனால் இங்கே இந்த கான்ட்ராக்ட் ஃபார் ஒர்க் அண்ட் லேபரில் குட்ஸு சோல்டு ஆகிறதில்ல. அது அவர் செய்த ஒரு பணிக்காக, ஒரு வேலைக்காக, அவர் லேபராக ஒர்க் பண்ணதுக்காக அவருக்கு பணமாக ஊதியம் கொடுக்காம அதுக்காக கொஞ்சம் குட்ஸே கொடுக்குறோம். இப்போ இந்த இடத்துல அது கான்ட்ராக்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் லேபர்னு தான் ஆகுதே ஒழிய சேல் ஆஃப் குட்ஸ்னு ஆகிறதில்ல. இதை எக்ஸாம்பிள் 17 எக்ஸ்பிளைன் பண்ணது. வேர் குட் இஸ் சப்ளை டு அ கோல்டு ஸ்மித். ஒரு கோல்டு ஸ்மித்துக்கு ஒரு நகை செய்கிறதுக்கு ஒரு தங்க ஆசாரிக்கு ஒரு இது கொடுக்குது, தங்கம் கொடுக்கப்படுது. அப்போ அதை நம்ம ஒர்க் அண்ட் லேபர்னு தான் எடுக்கிறோம். அவர் அதை ஆர்னமெண்ட்டாக பண்ணி திருப்பி தரணும். அதே மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட்டு ஒரு பிக்சர் பெயிண்ட் பண்ணுற கொடுக்குறோம். இந்த இடத்துல ஒரு ஸ்கில் அண்ட் லேபருக்காக தான் கொடுக்குறோமே ஒழிய வேறு விற்பனைக்காகன்னு இல்லை. அப்போ இது கான்ட்ராக்ட் ஃபார் ஒர்க் அண்ட் லேபர்னு நம்ம புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் செக்ஷன் 5 கான்ட்ராக்ட் ஆஃப் சேல், ஹவ் இட் இஸ் மேட். எப்படி ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுங்கிறது நடைபெறுதுன்னு பார்க்குறோம். அக்கார்டிங் டு செக்ஷன் 5 சப்செக்ஷன் 1 இந்த கீழ்கண்ட மாடலில் மோட்ஸில் ஒரு சேல் நடக்கலாம். First one is contract of sale is made an offer to buy or sell goods for a price and acceptance of such offer. ஒருத்தர் தன்னுடைய பொருளை இந்த விலைக்கு
விற்பதற்கான ஒரு ஆஃபர் கொடுக்குறாரு. அதே பொருளை அதே விலைக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறவர் வாங்கிக்கிறதாக ஒத்துக்கிறாரு. அப்படின்னா மட்டும்தான் அங்கே ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் அப்படிங்கிறது நடைபெற முடியும். ரெண்டாவது, அங்கே இமீடியட்டாக குட்ஸு டெலிவர் ஆகணும். பையருக்கு செல்லர்கிட்ட இருந்து அந்த பொருள் மாற்றப்பட வேண்டும். மூன்றாவது, விலையும் உடனடியாக பே பண்ணணும். இமீடியட்டாக செட்டில்மெண்ட் ஆகிருக்கணும். இல்லை, சில சமயங்களில் இட் மே பி அக்ரீட் தட் த டெலிவரி இஸ் டு பி மேட் அட் சம் ஃப்யூச்சர் டேட். சில இடங்களில் அதை ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்குவாங்க, பின்னர் செலுத்துவதாக, அதுவும் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு இமீடியட் டெலிவரி ஆஃப் த குட்ஸ் ஆர் இமீடியட் பேமெண்ட் ஆஃப் ப்ரைஸ் இருக்கும். இல்லைன்னா டெலிவரி பேமெண்ட் ரெண்டுமே இன்ஸ்டால்மெண்ட்டில் நடக்கிற மாதிரி இருக்கலாம். அல்லது மூணாவது, டெலிவரி அல்லது பேமெண்ட் அல்லது இரண்டுமே ஒரு சில குறிப்பிட்ட கால தேதிக்கு பின்னர் நடைபெறதாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம சேலுங்கிற கான்ட்ராக்டுக்குள்ளே வர்றதாக பார்க்குறோம். எக்ஸாம்பிள் 18, R agrees to deliver his old motorcycle valued at 55,000 to S in exchange for a new motorcycle and agrees to pay the difference in cash. It is a contract of sale. அதாவது ஆர் என்பவர் தன்னுடைய பழைய மோட்டார் சைக்கிளை 55,000 விலையுள்ள மோட்டார் சைக்கிளை எஸ்ஸோட எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாரு. எக்ஸ் அதுக்கு பதில் புது மோட்டார் சைக்கிள் கொடுத்துட்டு அந்த மேலே எவ்வளோ கொடுக்கணுமோ அதை கேஷாக கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிறாங்க. அப்போ இதை கான்ட்ராக்ட் ஆஃப் சேலுன்னு ஒத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் 1.7, சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல். ஒரு சேலுங்கிறதுல என்ன சப்ஜெக்ட் மேட்டராக இருக்க முடியும் அப்படின்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன், எக்ஸிஸ்டிங் ஆர் ஃப்யூச்சர் குட்ஸ். செக்ஷன் 6, goods which form the subject matter of a contract of sale may be either existing that are acquired, owned or possessed by the seller or future goods. அதாவது அந்த எந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் போடுறாங்களோ அதற்குரிய அந்த பொருள் அப்படிங்கிறது இந்த விற்குனருக்கு அவர்கிட்ட கையில் இருக்கலாங்கிற பொருள் வரும்போது அது அவருடைய சொந்த பொருளாக இருக்கலாம், அல்லது அவர் மற்றவரிடத்துலேருந்து வாங்கி வைத்திருக்கலாம், அல்லது அவர் பொசிஷனில் இருக்கலாம், அல்லது இனிமே வரக்கூடிய பொருளை அவர் விற்கிறதாக ஒரு அக்ரிமெண்ட் போடலாம். எதுவாக இருந்தாலும் பொருள் அதனுடைய உடைமையாளர் அதை தன்னுடைய பெயரின் கீழ் வச்சிருக்கிறவங்க தான் கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் போட முடியும். நெக்ஸ்ட் there may be a contract for sale of goods, the acquisition of which by the seller depends upon a contingency which may or may not happen. அதாவது இந்த சேல் கான்ட்ராக்டும் எப்படி பண்ணிக்கலான்னா, அந்த செல்லர் இது நடந்தால் இது விற்பேன், இது அப்படிங்கிற ஒரு கண்டின்ஜென்சி, ஒரு இஃப் கிளாஸ் போட்டும் கூடிய அதை கான்ட்ராக்டை போட முடியும். எக்ஸாம்பிள் 19 இதை சொல்லுது. ஒரு சர்டன் மில்லில் மேனுஃபேக்சர் ஆகிற ஒரு துணி விற்பனைக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கே விற்பதாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்டாக இருக்கலாம். அது வேலிடாக இருக்கலாம். இந்த மில்லில் மேனுஃபேக்சர் ஆச்சுன்னா அது உங்களுக்கு சர்டன் கிளாத் டு பி மேனுஃபேக்சர் பை அ சர்டன் மில் இஸ் அ வேலிட் கான்ட்ராக்ட். இதை கண்டின்ஜென்ட் கான்ட்ராக்ட்னு சொல்கிறோம். அது நடக்கலாம், உற்பத்தி ஆச்சுன்னா உங்களுக்கு தான், உற்பத்தி ஆகாமையும் போகலாம் இல்லையா. அதனால் மே ஆர் மே நாட் ஹேப்பன்கிற கிளாஸ் இருந்தால் கூட அது கான்ட்ராக்ட் ஆஃப் த சேல் ஆஃப் குட்ஸாக தான் ஒத்துக்கிறோம். மூணாவது ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேல் செல்லர் அந்த ப்ரெசன்ட் சேல் ஆஃப் ஃப்யூச்சர் குட் சச் கான்ட்ராக்ட் ஆப்பரேட்ஸ் அஸ் அன் அக்ரிமெண்ட் ஆஃப் செல் த குட்ஸ். அதாவது இந்த சேலை இந்த செல்லர் பின்னால் ஒரு தேதியில் வரக்கூடிய ஒரு பொருளுக்காக செஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது அதை நம்ம அக்ரிமெண்ட் டு செல் த குட்ஸ்னு தான் சொல்கிறோம். அதை அவர் அப்படி ஒரு எஃபெக்டே ப்ரெசண்ட் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பொருள் இல்லை, ஃப்யூச்சரில் இருக்கிற ஒரு பொருளை இப்போ விற்கிறதாக ஒத்துக்கிட்டாலும் அது அக்ரிமெண்ட் டு செல் த குட்ஸ்ன்னு மட்டும்தான் அதை நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் குட்ஸ் பெரிஷிங் பிஃபோர் மேக்கிங் ஆஃப் அ கான்ட்ராக்ட். ஒரு கான்ட்ராக்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னால் அந்த பொருட்கள் கெட்டு போனால் அது எப்படி சேல் ஆகும்? செக்ஷன் 7, ஒரு கான்ட்ராக்ட் ஒரு ஸ்பெசிஃபிக் குட்ஸோட விற்கிறதாக போட்டுக்கிறாங்க. இதை நான் விற்கிறேன், நீங்கள் வாங்குறீங்கிற மாதிரி ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. கான்ட்ராக்ட் வாய்டாக இருக்கும். எப்போ செல்லுபடி ஆகும்னா,
if the goods without the knowledge of the seller at the time when the contract was made perished or become so damaged that they no longer answer to the description given in the contract. அதாவது அந்த இதில் இவர் செல்லர் போட்ட கான்ட்ராக்ட் படி அந்த பொருளுடைய தன்மை இப்போ இல்லை, விற்கப்பட முடியாத வகையில் இருக்குது, டேமேஜ் ஆகிருக்கு, இல்லை கெட்டு போயிருக்கு. அப்போ சொன்னால் அந்த பொருளுடைய தன்மை இப்போ அந்த பொருளிடத்தில் இல்லைன்னு சொன்னால் அது விற்கிறதுக்கு லாய்க்கற்ற பொருளாக ஆகும்போது அந்த கான்ட்ராக்டை தாராளமாக இவங்க தள்ளுபடி செஞ்சுக்கலாம். செல்லருக்கே அதனுடைய நாலேஜ் இல்லைங்கும்போது. எக்ஸாம்பிள் 20 தான் இதை சொல்லுது. ஏ என்பவர் 50 பேக்ஸ் ஆஃப் வீட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காரு. அதை பிக்கு விற்கிறதாக ஒத்துக்கிறாரு. ஆனால் மழையினாலேயோ மற்ற இதனால தண்ணீர் தேங்கிறதுனால குடோனில் இருக்கிற எல்லா குட்ஸும் டிஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அப்போ அந்த அக்ரிமெண்ட் போடும்போது 2 பேருக்குமே அதை பற்றி தெரியாது அப்படிங்கிறதுனால அந்த அக்ரிமெண்ட்டு வாய்ட் ஆகிடும். குட்ஸ் பெரிஷிங் பிஃபோர் சேல் பட் ஆஃப்டர் அக்ரிமெண்ட் டு சேல். இது செக்ஷன் 8. அக்ரிமெண்ட் போட்டாச்சு, அந்த அக்ரிமெண்ட் போடுறதுக்கு அந்த சேல் நடக்கிறதுக்கு முன்னால் அந்த பொருட்கள் கெட்டு போயிடுது. வேர் தேர் இஸ் அன் அக்ரிமெண்ட் டு செல் ஸ்பெசிஃபிக் குட்ஸ் அண்ட் சப்சிக்வெண்ட்லி த குட்ஸ் வித்தவுட் எனி ஃபால்ட் ஆன் த பார்ட் ஆஃப் த செல்லர் ஆர் பையர் பெரிஷ் ஆர் பிகம் ஸோ டேமேஜ் தே ஹாவ் நோ லாங்கர் ஆன்சர் டு த டிஸ்கிரிப்ஷன் இன் த அக்ரிமெண்ட் பிஃபோர் த ரிஸ்க் பாசஸ் டு த பையர். அப்போது இது என்ன ஆகிடும், அந்த பையர் அது அவருக்கு அந்த நாலேஜ் இல்லை, பொருள் கெட்டு போயிருக்குங்கிறதோ அல்லது கெட்டு போயிடுங்கிறதோ. அக்ரிமெண்ட் போட்டாங்க, ஆனால் அக்ரிமெண்ட் போட்டதுக்கப்புறம் விற்பனை நடக்கும் முன்னர் அந்த பொருள் கெட்டு போயிடுது அப்படின்னு சொன்னால் அந்த அக்ரிமெண்ட்டை தாராளமாக தள்ளுபடி செஞ்சுக்கலாம். அது வாய்ட் ஆகிடும், இவங்களே தள்ளுபடி பண்ணிக்கலாம். பெரிஷிங் ஆஃப் ஃப்யூச்சர் குட்ஸ். ஃப்யூச்சர் குட்ஸுக்காக இப்போ ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த ஃப்யூச்சர் குட்ஸ் வரும்போது அது டேமேஜ் ஆகிடுது, அதை கொடுக்க முடியாது அப்படிங்கிற நிலமை வருது, டிஸ்ட்ரக்ஷன் ஆகிடுது அப்படின்னு சொன்னாலும் அது இம்பாசிபிலிட்டி ஆஃப் டெலிவரிங் த குட்ஸ் தான். அந்த இடத்துலையும் கான்ட்ராக்ட் தள்ளுபடி செய்ய முடியும், வாய்ட் ஆகும் அப்படிங்கிறது இதில் மீனிங்காக பார்க்குறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் 21 எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. இப்போ ஏபிக்கு 100 tons ஆஃப் டொமேட்டோஸ், தக்காளி தன் நிலத்தில் விளையிறது வர்ற வருஷம் விற்கிறதாக ஒத்துக்கிறாரு. ஆனால் என்ன ஆகிடுது, அந்த தக்காளி செடிக்கு ஏதோ டிசீஸ் வந்ததுனால அவரால் அந்த விளைச்சல் சரியானபடி பார்க்க முடியல. அதனால் ஏ 80 டன் தக்காளி தான் பிக்கு கொடுக்க முடிஞ்சது. அப்போ அந்த கான்ட்ராக்டை சரியானபடி பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறதுக்காக ஏவை எந்த விதமான கோர்ட்டுக்கும் கொண்டு போக முடியாது. ஹீ இஸ் நாட் லைபிள். ஏன்னா இது சூப்பர்வீனிங் இம்பாசிபிலிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒன்று நடக்காதது இவர் கையில் இல்லை, அது இவரை தாண்டி ஒன்று இயற்கையால் தடை ஏற்பட்டதுனால அவர் அதுக்கு பொறுப்பாளி ஆக மாட்டார் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள் 21 நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுது. அடுத்தது 1.8 அசர்டைன்மெண்ட் ஆஃப் ப்ரைஸ் செக்ஷன் 9 and 10. செக்ஷன் 9 and 10 அப்படிங்கிறது ஒரு விலை நிர்ணயம் அப்படிங்கிறத எப்படி செய்யறதுன்னு பார்க்குது. அப்போது விலை ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கும்போது செக்ஷன் 2 சப்செக்ஷன் 10 அதை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஒரு விற்பனைக்கான ஒரு பொருளுடைய மானிட்டரி கன்சிடரேஷன், பொருளாதார ஈக்குவல், அதுக்கு என்ன ஒரு பொருளாதார மதிப்பு கொடுக்குறோமோ அதை தான் ப்ரைஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் ஆஃப் சேலில் செக்ஷன் 9 எப்படி விளக்குது, எப்படி இருக்கணும்னு சொல்லுது அப்படின்னு பார்த்தா அந்த கான்ட்ராக்டில் அது ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். அதை கான்ட்ராக்ட்லேயே பேசி முடிச்சிருக்கணும். அல்லது அந்த கான்ட்ராக்ட் என்ன சொல்லுதோ, ஒரு வேல்யூவர்னாலேயோ இன்னொன்னாலேயோ எந்த வகையில் அதை அதற்குரிய விலை நிர்ணயம் செய்யப்படுதுங்கிறது அதில் பேசியிருக்கணும். அதன்படி அது விலை நிர்ணயம் செய்யப்படணும். அல்லது அந்த 2 பேருக்குள்ளே இருக்கிற டீலிங்கில் அதுக்கு என்ன நிர்ணயமாச்சோ அதுதான் விலை அப்படின்னு ஒத்துக்கொள்ளப்படுது. அப்போ அக்ரிமெண்ட் டு செல் அட் வேல்யூவேஷன் அப்படிங்கிறது செக்ஷன் 10 பேசுது. செக்ஷன் 10 அப்படிங்கிறது ஒரு தேர்ட் பார்ட்டி அதனுடைய விலையை எப்படி நிர்ணயம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசுது. அப்போது ஒரு அக்ரிமெண்ட் 2 பேருக்கு இடையில ஏற்படுது. ஒரு விற்குனர் ஒரு வாங்குனருக்கு அந்த பொருளை விற்கிறதுக்கு ஒத்துக்கிறாரு. விலை நிர்ணயம் 3வது நபர் ஒருத்தர் செஞ்சால் 2 பேரும் ஒத்துக்கிற மாதிரி அந்த கான்ட்ராக்டை
ஒத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இவர் அதுக்கு விலை நிர்ணயம் செய்யப்படும் முடியாது. அந்த 3ஆம் நபர் தான் அதனுடைய விலையை நிர்ணயம் செஞ்சால் மட்டும்தான் அந்த கான்ட்ராக்ட் வந்து செல்லுபடியாகும், இல்லைன்னா தள்ளுபடியாகும்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் பார்ட்டி வந்து தடை செய்யறது. ஏதோ ஒரு இவங்க 2 பேரும், இந்த விற்குனரோ வாங்குனரோ அந்த விலையை நிர்ணயம் பண்ணுறதுக்கு தடை செய்யப்பட்டார் அப்படின்னு சொன்னால் எந்த பார்ட்டி அதுக்கு பொறுப்பாளி ஆகிறாரோ, யார் விற்குனரோ வாங்குனரோ, யார் அந்த விலை நிர்ணயம் செய்ய முடியாதபடிக்கு தடுத்தாங்களோ அவங்க தான் அந்த நஷ்டத்துக்கு பொறுப்பாளி ஆகிறாங்க. மற்றொருவர் யாருக்கு அதில் எந்த விதமான பிரச்சனையும் இல்லையோ, யார் தடுக்கலையோ அவருடைய நஷ்டத்துக்கு இந்த தடுத்தவர் தான் பொறுப்பாளி ஆகிறார், அவர் தான் எடுத்துக்கணும். 3வது வந்து இந்த விலை நிர்ணயம் 3வது நபர் செய்யறதுக்கு முன்னால் பொருள் வந்து இந்த விற்குனர்கிட்டேருந்து வாங்குனருக்கு போய் சேர்ந்துடுச்சு, நல்லபடியாகவும் பொருள் தன்மையாகவும் போய் சேர்ந்துடுச்சு, பொருள் அவர் ரிசீவ் பண்ணிட்டாரு அப்படின்னா அதற்குரிய தகுதியான விலை என்னவோ அதை வந்து அந்த வாங்குனர் விற்பவருக்கு கொடுக்க வேண்டியது பொறுப்பில் இருக்கார், அதை கொடுக்கணும், ஈடு செய்யணும் அப்படிங்கிறதும் சட்டம் சொல்லுது. இப்போ எக்ஸாம்பிள் 22ல் என்ன சொல்லுது, P is having 2 bike. Pன்னு இடத்துல 2 பைக் இருக்குது. அந்த 2ஐயுமே அவர் எஸ் என்பவருக்கு விற்கிறதாக ஒத்துக்கிறார். அதனுடைய விலையை நிர்ணயம் செய்ய வேண்டியது மிஸ்டர் Qங்கிற 3வது நபர். ஒரு பைக்கை இம்மீடியட்டாக P வந்து எஸ்ஸுக்கு கொடுத்துட்டார். இப்போ இந்த இடத்துல Q வந்து விலை நிர்ணயம் செய்ய மறுக்கிறார். P வந்து அந்த பைக்கை வந்து அப்போ எஸ் ரிட்டர்ன் பண்ண சொல்லி கேட்குறாரு. ஆனால் எஸ் என்ன சொல்கிறாரு, 2வது பைக்கையும் நீ எனக்கு டெலிவரி பண்ணணும், நம்ம ஒத்துக்கிட்டபடி நீ 2 பைக்கும் தரதாக ஒத்துக்கிட்ட, 2ஐயும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வாதாடுறாரு. இந்த கட்டத்தில் எஸ் அப்படிங்கிறவர் அந்த எந்த பைக் அவருக்கு வந்ததோ அந்த பைக்குக்குரிய உரிய தொகையை செலுத்த கடமைப்பட்டவராகிறார். 2வது பைக்கை பொறுத்த வரைக்கும் அந்த கான்ட்ராக்ட் தள்ளுபடி செய்யப்பட முடியும். ஏன்னா Q வந்து அதனுடைய விலையை நிர்ணயம் செய்ய மறுப்பதால் இந்த 2வது பைக்கை பொறுத்த வரைக்கும் P கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொடுத்த பைக்குக்கு எஸ்பிக்குரிய தொகையை செலுத்த வேண்டியது கடமையாகிறதுன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இந்த லெசனில் நம்ம பார்த்தோம்.